ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடியோகான் d2hல வந்து சேனல் நம்பர்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்னிலேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து 3 டிஜிட்டில் இருந்தது சேனல் நம்பர்ஸ் எல்லாமே. இப்போ வந்து 4 டிஜிட்ஸுக்கு வந்து மாற்றிருக்காங்க. இப்போ இதில் வந்து புது சேனல் நம்பர்ஸ் வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து 4 டிஜிட் அடிக்கிற மாதிரி இருக்கும். 4 டிஜிட் ப்ரெஸ் பண்ணி உங்களோட சேனல்ஸ் நீங்கள் வந்து வியூ பண்ணுற மாதிரி இருக்கும் ரிமோட்டில். ஸோ அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃபேவரட் சேனல்ஸ் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி ஃபேவரட் சேனல்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது d2h வெப்சைட்டில் வந்துருங்க. வந்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சேனல் நம்பர் ஃபைண்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைரெக்டாக நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணியே நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்துடலாம். ஓகே, இப்போ சேனல் ஃபைண்டர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நிறைய சேனல்ஸ் இருக்குது. இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷோ 10 என்ட்ரிஸ் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வருது. இதில் வந்து ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா சேனல்ஸோட லிஸ்ட்டும் வந்து இதில் காமிக்கும். இதில் வந்து நமக்கு எல்லா சேனலுமே நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவையான சேனல்ஸோட நம்பர் பார்க்கணும் அப்படின்னா சர்ச்சில் போயிட்டு உங்களுக்கு எந்த சேனல் வேணுமோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சன் டிவி டைப் பண்ணுறேன். சன் டைப் பண்ணோடனே அந்த சன் ரிலேட்டடான எல்லாமே வந்துருச்சு. இதில் வந்து ஓல்டு சேனல் நம்பர் அப்புறம் வந்து நியூ சேனல் நம்பர் எல்லாமே வந்து இதில் டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மேலே பார்த்தீங்கன்னா கெட் சேனல் பிடிஎஃப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் லிஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகும். இது பிடிஎஃப் ஃபைல் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து எல்லா சேனல்ஸோட ஓல்டு சேனல் நம்பர் அப்புறம் வந்து நியூ சேனல் நம்பர் எல்லாமே இதில் இருக்கும். இப்போ நமக்கு வந்து தமிழ் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 2951 இதுலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் அதுலேருந்து தான் நமக்கு தமிழ் சேனல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து 521 ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 2951 அந்த மாதிரி ரிமோட்டில் நீங்கள் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஃபேவரட் சேனல்ஸில் இந்த சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து இந்த ஒரு மெத்தடு மட்டும் கிடையாது. உங்களுக்கு புது சேனல்ஸ் பார்க்குறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதாவது நீங்கள் எஸ்எம்எஸ் வழியாக தெரிஞ்சுக்கலாம், கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் டிவிலேயே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சேனல்ஸோட லிஸ்ட்டும் வந்துடும். அதான் இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா சேனல்ஸும் நீங்கள் பார்த்துடலாம். அதனால தான் இந்த மெத்தட் சொன்னேன். ஓகே, இப்போ வாங்க ஃபேவரட்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களோட ரிமோட்டில் வந்து மெனு அப்படிங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். செட்டப்பு, கனெக்டிவிட்டி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். இதில் நாம் செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்து ஃபேவரேட்ஸ். ஓகே, இப்போ ஃபேவரேட்ஸை செலக்ட் பண்ணோடனே இந்த மாதிரி வருது. இதில் நான் வந்து ஆல்ரெடி தமிழ் சேனல்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை நான் கிளிக் பண்ணோடனே ரீநேம் எடிட். இப்போ இதில் நான் வந்து எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஏன்னா எதெல்லாம் சேனல்ஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஓகே, இப்போ இந்த மாதிரி நான் வந்து சேனல்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 20 சேனல்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் 4 செட் இருக்குது. அந்த 4 செட்டில் ஒவ்வொன்றிலையும் வந்து 20 சேனல்ஸ் வச்சு மொத்தம் 80 சேனல்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டாவது சேனல்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக யூசர் 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் வந்து ரீநேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இந்த ரீநேம் அண்ட் எடிட் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வரும். இதில் ரீநேம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த நீங்கள் யூசர் 1 2 அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து என்ன கேட்டகரியில் நீங்கள் வந்து சேனல் செலக்ட் பண்ணுறீங்களோ நேம் வந்து கொடுக்கறதுக்காக தான் ரீநேம் அப்படின்னு நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் மாற்றிக்கலாம். ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸு, மூவிஸ்னால் மூவிஸ் அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்காக கொடுக்கக்கூடியது வந்து ரீநேம். அப்புறம் எடிட் அப்படிங்கிறது எதுக்காகனா நீங்கள் வந்து சேனல்ஸ் வந்து எதெல்லாம் அந்த செக்ஷனில் நீங்கள் எதெல்லாம் ஆட் பண்ண போகிறீங்களோ அதுக்காக கொடுக்க வேண்டியதான் வந்து எடிட். ஓகே, இப்போ நான் வந்து ரீநேம் கொடுத்துட்டு அதில் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டேன். இதில் வந்து கீபோர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் தெரியும். நீங்கள் வந்து உங்களோட ரிமோட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி ஒவ்வொரு பட்டனாக செலக்ட் பண்ணி நேம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத ரீநேம் பண்ணிட்டேன். இப்போ வந்து அகெயின் கிளிக் பண்ணும்போது அதில் எடிட் கொடுத்துட்றேன். எடிட் கொடுத்த உடனே மறுபடியும் கேட்கும், இது வந்து எடிட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோடனே எல்லா சேனல்ஸோட லிஸ்ட்டும் வந்து இதில் காமிக்கும். இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு சேனல்ஸும் வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக ரிமோட்டில் இருக்கக்கூடிய அப் அண்ட் டவுன் பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணி ஒவ்வொரு சேனல்ஸாக பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு சேனல் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரிமோட்டில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதாவது க்ரீன் கொடுத்துருப்பாங்க, ரெட்டு, எல்லோ, அப்புறம் வந்து ப்ளூ, இந்த மாதிரி 4 பட்டன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த சேனல் செலக்ட் பண்ணணுமோ அந்த சேனல் பக்கத்தில் நீங்கள் அந்த சேனலை நீங்கள் ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரோல் பண்ணி வச்சுட்டு அந்த க்ரீன் பட்டன் இருக்கும். அந்த க்ரீன் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் அந்த சேனல்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ இதில் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ் வந்துருச்சு. இப்போ இதில் அந்த சேனல்ஸ் பக்கத்துலேயே வந்த உடனே நான் வந்து க்ரீன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். க்ரீன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண அந்த சேனல்ஸ் வந்து ரைட் சைடில் ஆட் ஆகிட்டே வரும்.
இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன சேனல்ஸ் தேவையோ அது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரீன் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஆட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு அந்த செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சேனல்ஸ் நீங்கள் தப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்க, இல்லை உங்களுக்கு அந்த சேனல்ஸ் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ரைட் சைடில் உள்ள ரிமோட்டில் இருக்க ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண சேனல்ஸோட லிஸ்ட்டில் அந்த ஏரோ மார்க் வந்து ஷிஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சேனல்ஸ் வந்து டெலீட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து சேனல்ஸை கேட்டகரைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது வரணும், செகண்ட் இது வரணும், அந்த மாதிரி. அதுக்காக நீங்கள் வந்து உங்களோட ப்ளூ பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி சேனல்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி உங்களை சேனல் செலக்ட் பண்ணிவிட்டு பேக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எடிட் பண்ணக்கூடிய லிஸ்ட்டை சேவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். அது எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் நீங்கள் செலக்ட் பண்ண சேனல்ஸ் எல்லாமே வந்து ஆட் ஆயிரும். அதே மாதிரி யூசர் 3 யூசர் 4க்கு வந்து நீங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது கேட்டகரியில் போடணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு மூவிஸ் அந்த மாதிரி கேட்டகரியில் போடணுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த சேனல்ஸை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ரிமோட்டில் ஃபேவரேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், ஹார்ட் சிம்பிள் போட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். இதில் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீன் அந்த மாதிரி கலரில் பட்டன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ரெட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் யூசர் 1 அப்படிங்கிறதுக்கான கலர். அப்போ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் யூசர் 1ல் என்ன கேட்டகரி கொடுத்தீங்களோ அது வரும். இப்போ நான் தமிழ் கொடுத்துருக்கிறதுனால தமிழ் வந்திருக்கு. அப்புறம் வந்து க்ரீனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் கேட்டகரியில் என்ன இதுவோ அது வரும். இந்த மாதிரி யூசர் 3, 4க்கு வரும். நான் வந்து 3, 4 செலக்ட் பண்ணலை, இந்த ரெண்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து இந்த ரெண்டும் தான் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேனல்ஸ் வந்து ஈஸியாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 4 டிஜிட் ப்ரெஸ் பண்ணி சேனல்ஸை செலக்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய கஷ்டம் வந்து இருக்காது. இதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.